அதான் இப்போ வந்து ஹங்கேரி ஒலிம்பியாடில் வந்து நம்ம கோல்டு வின் பண்ணியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓப்பன்லயும் சரி விமன்லயும் சரி இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கிறது. நம்ம சென்னை ஒலிம்பியாடில் வந்து ரெண்டு டீமுமே வந்து பிரான்ஸ் வின் பண்ணியிருந்தோம். அவ்வளோ கிட்டக்க வந்து கோல்டு மிஸ் ஆயிடுச்சு. அது ஒரு டிசப்பாயிண்டிங் இதுவாக இருந்தது. அது பிரான்ஸ் மெடல் ஃபர்ஸ்ட் பிரான்ஸ் மெடல்னாலும் அது செலிப்ரேட் பண்ண முடியல. கோல்டு மிஸ் ஆயிடுச்சேன்ற ஒரு வருத்தம் இருந்துச்சு. இந்த முறை வந்து ரெண்டு டீமுமே வந்து கோல்டு வின் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடந்த முறை நம்ம வின் பண்ணும்போது வந்து பிரான்ஸ்ல மடிச்சு இப்போ நம்ம இங்கே சென்னையில் இல்லாமல் நம்ம ஃபாரினில் போயிட்டு படிச்சுட்டு வந்து அது எப்படி எந்த அளவுக்கு நம்ம வரவேற்பு இருந்தது அந்த இடத்துல அதை பற்றி எந்த மாதிரி பேசினாங்க? அதான் எஸ்பெஷலி இந்த இந்தியன் மென் டீம் வந்து அவ்வளோ டாமினன்ட் ஸ்கோர்ல வின் பண்ணியிருக்காங்க. 4 பாயிண்ட் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க. அங்கே 190 கண்ட்ரீஸ்ல வந்து நம்ம கண்ட்ரி வந்து அவ்வளோ ஒரு பெரிய வித்தியாசத்தில் வின் பண்ணுறது எல்லாருமே வந்து அவ்வளோ ஒரு அதிர்ச்சியில இருக்காங்க, ஒரு பிரமிப்பா பாக்குறாங்க. அது ரொம்ப பெருமையா இருக்கு. அங்க போய் நம்ம ஆடி வந்து அங்கேயுமே இருந்த நிறைய இந்திய தமிழர் மக்கள்லாம் வந்து பார்த்து இது பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் கண்டிப்பா தேங்க் பண்ணும். ஓப்பன் டென்னிஸ் இப்போ செஸ்ன்றது நம்ம சென்னையில் நடத்தணும். இப்போ அந்த இடத்துல நம்ம சென்னையை பற்றி என்ன பேசப்பட்டதா எந்த அளவுக்கு? கண்டிப்பா அதை பத்தி சொல்லணும். இது ஒலிம்பியாட் வந்து 2 years ஒன்ஸ் தான் நடக்கும். நம்ம சென்னை ஒலிம்பியாட்ல எவ்வளவு சூப்பரா நம்ம கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணாங்க நம்ம பார்த்தோம். அது இப்பவும் வந்துட்டு நிறைய பேரை மீட் பண்ணும்போது ஃபாரின் பிளேயர்ஸ் அதை பத்தி பேசும்போது வந்து ஒரு சென்னை கேர்ல எனக்கு அவ்வளோ பெருமையா இருக்கு. நம்ம எவ்வளவு சூப்பரா ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு உதயநிதி ஸ்டாலின் சாருக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா வின் பண்ணுது கோல்டு மெடல் செஸ் ஒலிம்பியாடில். அதுவும் ஒரே நேரத்தில் நம்ம மென் அண்ட் விமன் டீம் ரெண்டுமே ஒரே நேரத்தில் வின் பண்ணுறதுன்றது ஒரு இன்னொரு ஸ்பெஷலான மொமெண்ட். இப்போ வந்து லைக் செஸ் ஒலிம்பியாட் தான் பிகெஸ்ட் செஸ் இன் செஸ் வேர்ல்ட். ஸோ அது வந்து இந்தியா வந்து ரெண்டுமே டாமினேட் பண்ணுறது ரொம்ப பெருமையான விஷயம். இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்காவோட கொஞ்சம் தடுமாறினதாக இருக்கும், லாஸ்ட் வந்து வின் பண்ணதாக இருக்கும், அந்த ஃபீல் எப்படி இருக்கும்? அதுதான் லைக் எல்லா மேட்சும் லைக் 10 மேட்சஸ் வின் பண்ணோம். ஒரே ஒரு மேட்ச் தான் உஸ்பெகிஸ்தானோட தான் ட்ரா பண்ணியிருந்தோம். பட் மற்றபடி எல்லா மேட்சுமே நம்ம லைக் ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் லைக் நம்ம தான் ப்ரெஷர் போட்டுட்டு இருந்தோம் ஆப்பனன்ட்ஸை. அண்ட் யூஎஸ்ஏ மட்டும்தான் ஒரே ஒரு லாஸ் நான் தான் விட்டுட்டேன் வெஸ்டி. ஸோ பட் அவங்க யூஎஸ் டீமும் எல்லாருமே டாப் பிளேயர்ஸ் தான், எல்லாருமே டாப் 10ல் இருக்கவங்க தான். ஸோ அந்த நானும் நிறைய வாட்டி ஆடிருக்கேன் என் ஆப்பனண்டோட. அண்ட் நிறைய ஃபைட்டிங் கேம்ஸ் நிறைய வாட்டி ட்ரா பண்ணியிருக்கேன். நான் வின் பண்ணியிருக்கேன், அவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாட்டி ஒரு 2 மிஸ்டேக் பண்ணதுனால இந்த வாட்டி போயிடுச்சு. பட் அதே நேரத்தில் நம்ம டீம் லைக் குகேஷ் அண்ட் அர்ஜுன் வின் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம 2 வின் பண்ணிட்டோம். ஸோ அதனால நம்ம வின் பண்ணிட்டோம். சென்னையில் விட்டது ஹங்கேரியில் கைப்பற்றது அந்த எப்படி? அதுக்கு முன்னாடி லைக் இந்த டோர்னமெண்ட் மெயினாக வந்து டீமுக்காக ஆடுறது. ஸோ டீம் ஜெயிக்கிறதுன்றது தான் முதல் இலக்கு. ஸோ அது ஜெயிச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் சென்னையில் ஆடினது வந்து எங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப் ஆச்சு. ஏன்னா சென்னையில் நடக்கலைன்னா வேற எங்கேயாவது நடந்துச்சுன்னா ஒரு டீம் தான் போயிருக்க முடியும், 5 பிளேயர் தான் ஆட முடியும். இப்போ நம்ம 3 டீம் ஆடணும் சென்னையில், 15 பிளேயர் ஆட முடியுது. அது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த டோர்னமெண்ட்டில் நல்லா பண்ணுறது. கவர்மெண்ட் சைட்லேருந்து தெரிவிச்சிருந்தாங்க கோல்டு வின் பண்ண. அதான் நான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க செஸ்க்கு. லைக் செஸ் ஒலிம்பியாட் நடத்தி வந்து 4 மாதத்தில் வந்து செஸ் ஒலிம்பியாட் சென்னையில் நடத்தினாங்க. அண்ட் மோர் தென் 200 கண்ட்ரீஸ் வந்து பங்கேற்றாங்க. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் மற்றபடி அது இல்லாமல் செஸ்க்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் டோர்னமெண்ட் நடந்துச்சு. ஸோ நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மூலிமா தமிழ்நாடு அரசுக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்கிறேன். ப்ரெக்கு பார்த்தீங்கன்னா சார், அவன் வைஷாலி தான் எல்டஸ்ட்டு. அவள் ப்ராக்டிஸ் பண்ணுறதை பார்த்து ப்ரெக்கும் வந்து அந்த காயின்லாம் எடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டான் 3 yearsலேயே. அதுலேயே அதனால் அவனுக்கு நல்ல செஸ்ஸில் இன்ட்ரெஸ்ட் வந்து அதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்து டோர்னமெண்ட்டில் போக ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6.5 years வந்து நாக்பூரில் ஒரு நேஷ்னல் டோர்னமெண்ட்டில் சில்வர் மெடல் வின் பண்ணதால் அடுத்தது வந்து ஸ்ரீலங்கா, ஸ்லோவேனியா அந்த மாதிரி கண்ட்ரிக்கு போக வேண்டிய சான்ஸ் கிடைச்சிது. கவர்மெண்ட் ஸ்பான்சர்லேயே கிடைச்சிது. அப்படியா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டோர்னமெண்ட்லேயும் நேஷ்னல், ஏஷியன், வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மெடல் வின் பண்ணிடுவாங்க. அதில் வந்து சப்சிக்வெண்ட் இயர் ஃப்ரீயாக செலக்ட் ஆகி கவர்மெண்ட் ஸ்பான்சர்லேயே போயிட்டு இருக்காங்க. நான் ஹங்கேரியில் நடந்த ஒலிம்பியாட் டோர்னமெண்ட்டுக்கு நான் போயிட்டு நானும் அங்கே இருந்தேன்.
200 நாடு மேற்பட்ட நாடுகள் கலந்துக்கிட்டாங்க. அதில் ஓப்பன் டீமும் உமன்ஸ் டீமும் கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. அந்த டீமில் 2 ஓப்பன் டீமில் பையனும் இப்போ உமன்ஸ் டீமில் பொண்ணும் இருந்தது. எங்களுக்கு ரொம்ப, அது அம்மாவா ரொம்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 2 கோல்டு எங்கள் வீட்டுக்கு கிடச்சிருக்கிறது. அது ரொம்ப சந்தோஷமாக நான் ஷேர் பண்ணிக்கிறேன்.